அப்ரஹாம் வணக்கம். அடுத்தடுத்து வரக்கூடிய விமான விபத்து தொடர்பான செய்திகள், விமானம் காணவில்லை என்பது தொடர்பான செய்திகள் விமான பயணிகள் மத்தியில் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். அதனுடைய தொடர்ச்சியாக இத்தாலியில் விமானம் ஒன்று நெடுஞ்சாலையில் மோதி விபத்துக்குள்ளாகி வெடித்து சிதறிக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கிறது. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இது சரியாக இந்த விபத்து நடைபெற்ற இடம் என்பது இத்தாலியில் வடக்கு இத்தாலியில் இருந்து சென்ற விமானம், சிறிய ரக விமானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிறிய ரக விமானம் வடக்கு இத்தாலியில் இருக்கக்கூடிய பியான்சென்சா பகுதியில் இருக்கக்கூடிய காக்னோ டெர்பியன்ஸ் ஓடுபாதையில் இருந்து இந்த விமானம் புறப்பட்டிருக்கிறது. இது புறப்பட்ட சில நிமிடங்களில் அதனுடைய கட்டுப்பாட்டை இழந்து அங்கு அருகே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை, அதாவது நெடுஞ்சாலையுடைய பெயர் கார்டோமோல் ஹாஸ்பிட்டல் என்ற நெடுஞ்சாலை தான் அந்த நெடுஞ்சாலையின் பெயர். அந்த நெடுஞ்சாலை மேல் அந்த விமானம் பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து தறிக்கெட்டு தலை குப்புற அந்த நெடுஞ்சாலையில் மோதி விழுந்து வெடித்து சிதறி விபத்துக்குள்ளாக இருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக அந்த நெடுஞ்சாலையில் பொருத்தப்பட்டிருக்கூடிய கண்காணிப்பு கேமராவில் அந்த விபத்து தொடர்பான காட்சிகள் பதிவாக இருக்கிறது. அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு நன்றாக புரியும். அந்த விபத்தை பொறுத்தவரையில் திடீரென்று நெடுஞ்சாலையில் வழக்கமாக பரபரப்பாக வாகனங்கள் சென்று கொண்டிருக்கூடிய நிலையில் 3 கார்கள் ஒரு கண்டெய்னர் என்று அந்த வழியாக சென்று கொண்டிருந்தது வேகமாக. அப்போது கண் இமைக்கும் நேரத்தில் தலை குப்புற தறிக்கெட்டு வந்த விமானம் ஒன்று அந்த நெடுஞ்சாலையில் மோதி வெடித்து சிதறி விபத்துக்குள்ளாக தீப்பிழம்பாகவே இந்த பகுதி மாறுகிறது. அப்போது அதிவேகமாக வந்த 2 கார்கள் அந்த தீப்பிழம்பையும் தாண்டி போகக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். 2 கார்கள் அந்த தீப்பிழம்பையும் தாண்டி செல்கின்றது. அதற்கு முன்பாக ஒரு கார் அங்கேயே நின்று என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறார்கள் காரில் வந்தவர்கள். இப்படியாக அந்த நிகழ்வின் தொடர்பான அனைத்து காட்சியிலும் அங்கு பொருத்தப்பட்டிருக்கூடிய கண்காணிப்பு கேமராவில் பதிவாக இருக்கிறது. இதனுடைய சேதம் பொறுத்தவரையில் விமானத்தில் பயணித்த 2 பேர், கணவன் மனைவி என 2 பேர் பலியாக இருப்பதாகவும், அதோடு அந்த தீப்பிழம்பை விமானம் வெடித்து சிதறிய தீப்பிழம்பை கடந்து சென்ற காரில் இருந்த ஓட்டுநர் உள்ளிட்ட சிலருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விமான விபத்து தொடர்பாக இந்த விமான விபத்து நடைபெற்ற உடனடியாக இந்த நெடுஞ்சாலை மூடப்பட்டு அந்த வழியாக வாகனங்கள் வராதபடி மாற்றுப்பாதையில் செல்லும்படி ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. விமானம் விழுந்த உடனடியாக தீயணைப்பு வீரர்களாம் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கக்கூடிய பணி மேற்கொண்டார்கள். உள்ளூர் போலீசார் மற்றும் மீட்பு குழு எல்லாம் விரைந்து வந்து அந்த உடைந்த பாகங்கள், சிதைந்து கிடக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் மீட்டு அந்த நெடுஞ்சாலை சீரமைக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. விபத்தில் காயம் அடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து காரணமாக இந்த தேசிய நெடுஞ்சாலை செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் அனுப்பப்பட்ட காரணத்தால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு இந்த விபத்து தொடர்பாகவும் இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. அப்ரஹாம்.